மச்சான் மேம் கொடுத்த 10 எக்ஸசைஸ்ல 8 படிச்சிட்டேன். 2 தான் விட்டுருக்கேன். கடவுளே அது மட்டும் வந்துடவே கூடாது. அதை ஏன்டா விட்ட? அது ஒரு மாதிரி நிறைய இருக்குடா ஸ்டெப்ஸ் எல்லாம். அவளெல்லாம் நல்லா படிக்க முடியாது, மறந்துடுவேன். இங்கேயாவது பயம் இருக்கா பார், பப்ளிக் எக்ஸாம் இருமா மாடு. சைலன்ஸ். இந்த பாரு எக்ஸ்டர்னல் வந்துட்டாங்க, கீழே பிரின்சிபல் மேம் ரூம்ல தான் இருக்காங்க. சைலண்டா இரு, எந்த சத்தமும் கேட்க கூடாது. ஓகே, மொத்த ஸ்கூல்லயும் நீங்க மட்டும் தான் இன்னைக்கு இருக்கீங்க. இவங்க என்னடா இவ்வளவு பில்டப் கொடுக்குறாங்க? 10ஆம் கிளாஸ் தானடா, நம்ம சின்ன குழந்தைகள், சிறு குழந்தைகள் இப்படி பயமுறுத்தினுக்குறாங்க. அதெல்லாம் இல்ல, சீனியர் அக்கா நல்லா சொல்லுவாங்க. இவங்க 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன எக்ஸசைஸ்னு சொல்லிடுவாங்களாம். தயவு செஞ்சு காப்பிடிக்கிறேன்னு எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. வெளியாளுங்க முன்னாடி என் பேரு மானத்தை வாங்கிடாத. ஓகேவா? எந்த டவுட்டா இருந்தாலும் நானும் இங்கே தான் இருப்பேன். ஏதாவது என்கிட்ட கேளு, டைரக்டா கேட்டுறாத. அவங்க கேட்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பதில் சொல்லுங்க. ஓகேவா? நடத்துனதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே? அங்க போயிட்டு நோ மேம் ஷீ டிட்ன்ட் டீச் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு இருந்தா ஆல் தி பெஸ்ட் ஒழுங்கா பண்ணுனே. சுபு எதுவா இருந்தாலும் என்கிட்ட கேளு, எனக்கு எல்லா வேல்யூஸும் தெரியும். ஓகே மணி அண்ணா, அவங்களுக்கு சமோசாவும் டீயும் போயிடுச்சு. ஓகே லஞ்சுக்கு என்ன வேணும்னு மட்டும் அப்படியே கேட்டு வாங்கிடுங்க. ஓகேவா? தேங்க்ஸ் அண்ணா. ஸ்டூடெண்ட்ஸ், பக்கத்து ஹாலில் 1 by 1 ஷுட் கம். என்ன செட் ஆஃப் பேப்பர்னு சூஸ் பண்ணணும். உங்களுக்கு என்ன வருதுங்கிறத சைலண்டாக பார்த்துட்டு போய் 5 minutes ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப்பு? அப்போ நமக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்ன டாபிக் தெரிஞ்சிருமா? சூப்பர். யூ ஹேவ் ஒன்லி 5 minutes. வெளியில யார்ட்டையோ சொல்லியே எனக்கு 5D 4D இந்த இதுன்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தா கம் 1 by 1 ஷுட் கம். மேம் 4 மேம். டஃப்பான செட்டு. சுபு படிச்சிருக்கல, டவுட்னா எனக்கு கேளு. ஓகேவா? ஓகே மேம். ஐயோ, கரெக்டாக படிக்காத எக்ஸசைஸ் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே.